தூத்துக்குடியில் வீடுகள் முன் அதிகாலையிலேயே மக்கள் பொங்கல் வைத்து தமிழர் திருநாளை கொண்டாடினர். அனைவருக்கும் இனிய தை திருநாளாம் பொங்கல் திருட்டுக்கள். கிராமத்துல இருக்கிற மாதிரியே இங்க வருஷா வருஷம் சிறப்பா கொண்டாடுவோம். பாரம்பரியமா இருக்கும். எல்லார் வீட்லயும் ஒரே நேரத்துல இங்க பொங்கல் வைப்பாங்க. ஸோ வருஷா வருஷம் இது சிறப்பா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் நாங்க சிறப்பா கொண்டாடுறோம். இங்க கோயில்ல வந்து பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பொங்கல் வைக்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதும் நாங்க சாமிக்கு படைச்சிட்டு பெத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொங்கலை அழகா சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் பொங்கலை அழகா சிறப்பா கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வந்து உழவர்களுக்கோட நாள். ஆக்சுவலா உழவரோட நாள். அவங்க வந்து கஷ்டப்பட்டு செய்யற காய்கறிகளை தான் நம்ம வந்து அவங்க உருவாக்குற இதை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து செய்வோம். நான்வெஜ் எதுவும் எடுக்க மாட்டோம். ஸோ இதோட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்காக தான். அவங்களோட டே ஆக்சுவலா இந்த பொங்கல் எல்லாமே வந்துட்டு அது போக வந்து நாங்கள் இந்த தெருவில் வந்து ரொம்ப வருஷமா வந்து ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குறைஞ்சது 100 வீடு இருக்கும் இந்த தெருவில். வந்து தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர மற்ற எல்லா நாளும் வந்து வெளியூர்ல இருந்து எல்லாருமே வந்து பொங்கலுக்காக இங்கே வந்துருவாங்க. தீபாவளிக்கு வராங்களோ இல்லையோ பொங்கலுக்கு வந்துருவாங்க. அது போக வந்து எங்களுக்கு கோவிலில் வந்து பூஜை நடக்கும். பூஜை ஸ்டார்ட் ஆன உடனே வந்து இங்கே அட் டைம்ல ஒன்று போல வந்து வைப்போம். அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம். இது வந்து நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் இருந்தே வந்து செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வழக்கமான விஷயம்.